ஹாய் ஆல், நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன். அதில் ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள், 4 ஹோல்ஸ் இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபுல்லாகவே அது முன்னாடி உள்ளது ஸ்டோன்ஸ் வந்து ஃபிட் பண்ணி 4 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ணுற மாதிரி. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நெட் ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணும்போது இதை மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். நெட் ஃபேப்ரிக்கில் நம்ம க்ளூ போட்டு ஒட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் ஒட்டணும். எல்லா ஷேப்லேயுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஓவல் ஷேப்பு, திலகம் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, இப்போ கையில் வச்சுருக்கல இந்த மாதிரி குட்டி கிளிப் ஸ்டோனும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த கோல்டு கலர், அப்புறம் சில்வரில் ஒயிட் கலர். ஓகேங்களா? இது 2 மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு நான் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு சாரீக்கு மேட்சிங்காக வேணும்னா நீங்கள் அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போன கிளாஸில் பார்த்த ஹோல்ஸ் உள்ள திலகம் ஷேப்பு, ரவுண்டு ஷேப்பு இது எல்லாமே நம்ம நெட் ஃபேப்ரிக்கில் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா நெட் ஃபேப்ரிக்கில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினா அது ஒட்டாது அந்த ஸ்டோன்ஸு. இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அது நல்லாவே நம்மளுக்கு நெட் ஃபேப்ரிக்லேயும் நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் எப்போதும் மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ கிளிப் ஸ்டோனை நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கு இப்போ அந்த லூப்புக்குள்ளே கரெக்டாக பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி இப்போ எடுத்து இங்கே எண்ணாட் போட்டுக்கணும். ஓகேங்களா? மறுபடியும் செகண்ட் லூப் எடுத்து இப்போ இங்கே எண்ணாட் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தான் காட்ட முடியும். நிறைய பேர் ஜூம் பண்ணி காட்டுங்கன்னு சொல்கிறீங்க. ஜூம் பண்ணி இதுக்கு மேலே காட்ட முடியாது. இதுக்கு மேலே நான் காமிச்சேன்னா கேமரா கிட்டே கொண்டு வந்தேன்னா எனக்கு நீடிலே இடிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிட்டேன். இப்போ அந்த ஹோல்ஸ்குள்ளே நான் விடுறதுக்கு அந்த ஹோல்ஸ்குள்ளே நீடில் விட்டு இப்போ பாருங்கள், கீழே நான் குத்துறேன். கரெக்டாக அந்த இதில் கரெக்டாக இப்படி மேலே தூக்குனாப்பில் வரும். ஒரு சைடு நம்ம போட்டாலும் இன்னொரு சைடு தூக்குனாப்பில் வரும். அதில் குத்தி நான் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். த்ரெட் எடுத்து இந்த சைடில் கரெக்டான இடத்துல நான் பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுத்துக்கிறேன். இங்கே மறுபடியும் நான் நாட் போட்டுக்கிறேன். இதிலலாம் போடும்போது ரொம்ப குட்டியாக வச்சு போடுங்க. கொஞ்சம் பிசுறு தெரியுதுன்னா மறுபடியும் இன்னொரு தடவை லூப் எடுத்து நம்ம மறுபடியும் அதை கீழே போக வைப்போம்ல, அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை லூப்பு அந்த பிசுறுலாம் எது தெரியக்கூடாது. இதுக்கு மேலே நீங்கள் எந்த சுகர் பீடு ஒர்க்கு அதுக்கப்புறம் எந்த ஒர்க் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ அந்த குட்டி கிளிப் ஸ்டோன் வச்சு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்டோனு நான் நீடில் வச்சுருக்கேன், ஒரு ஸ்டோனு. ஓகேங்களா? இப்போது த்ரெட் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பேசிக்கில் எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கு. நீங்கள் என்னோடய கிளாஸஸ் பார்த்தாலும் சரி, மற்றவங்களோட கிளாஸஸ் பார்த்தாலும் அது இந்த ஸ்டிச்சு தான் போடுறாங்களான்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். நிறைய பேர் அதர்ஸ் பீப்புளோட வீடியோஸ் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுறீங்க. ஆனால் நான் அது சொல்லி கொடுத்தது தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு தான் போட்டிருக்காங்கன்னு இப்போ வரைக்குமே தெரியல. ஆனால் அதை எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். இந்த ஸ்டிச்சில் இது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மெத்தடில் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும். நான் மறுபடியும் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இது நம்ம போட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கரெக்டாக என்ன ஸ்டிச்சு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய கற்றுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் லூப் எடுத்து இப்போ கிளிப் ஸ்டோன் போட்டுக்கிட்டு இது ஒரே இடத்துல கூட நம்ம இங்கே எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப குட்டியான ஸ்டோனு. நெட் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.